ஹாய். மறுபடியும் உங்களை இந்த வேத ஆராய்ச்சியை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நல்ல ஒரு நேரமாக கர்த்தர் அமையும்படி வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் ஒரு விசை உம்முடைய வார்த்தையிலே காத்திருந்து ஆண்டவரே, அதனுடைய ஆழங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்விதமாய் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். We'll continue with our Bible study based on Hosea chapter 8 today. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வேத ஆராய்ச்சி ஓசியா 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதல் 14 வசனங்கள் தேவன் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் மற்ற தேவர்களை வணங்குகிறபடினால் தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டார் என்று இந்த பகுதி கூறப்படுகிறது. God is angry with Israel for worshipping other gods, namely the idols. This is found in Hosea chapter 8, reading from verse 1 to verse 14. The chapter is about how God wants to forget Israel. ஆண்டவர் இஸ்ரவேலை மறக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே தேவன் பார்க்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிற ஒரு முக்கிய கருத்து. But it is interesting that when God says, I will not forget you, and now the theme seems to be that he wants to forget Israel. So it shows the severity of the sin of Israel. தேவன் இஸ்ரவேலை நான் உன்னை மறக்க போகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு இஸ்ரவேல் தேசம் அப்படிப்பட்ட கொடூரமான பாவங்களை செய்வதை பார்க்கிறோம். ஓசியா இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவங்களை அவர் கூறுகிறார். And at the end of the chapter, Hosea describes God's judgment. இந்த அதிகாரம் முழுவதும் இந்த இஸ்ரவேல் தேசம் செய்த பாவங்களை ஓசியா கூறிய பிறகு அந்த அதிகாரம் இறுதியிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும் என்பதை குறித்து வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்தில் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை கொலை செய்ய பார்க்கிறார். அவர் இந்த கொலை செய்வது அல்லது அவர்களை அழித்து போடுவது மற்ற தேசங்களை கொண்டு அவர் செய்வார் என்பதை குறித்து இது 3ஆம் வசனத்தில் காணப்படுது. Verse 1, God's intention to wipe out Israel, to kill Israel, to do away with Israel, even though Israel is the firstborn. And in verse 3, it says there that God will allow Israel to be killed or destroyed through enemies that God will allow. தேவன் எப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்தை தண்டிப்பார் என்பதை குறித்து மற்ற தேசங்களை கொண்டு தேவன் பயன்படுத்தி அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படி ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருகிறார் என்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் முன்ன நாம் சிந்தித்தபடி தேவனுடைய உடன்படிக்கை அவர்கள் உடைத்து விட்டார்கள். The punishment for breaking God's covenant is death. Now God is consistent with his word. தேவன் சொன்ன வார்த்தையை அதன்படி அவர் நடப்பார். ஆனபடினால இந்த உடன்படிக்கை சொல்லுகிறது, நீ என்னுடைய உடன்படிக்கையை நீ கை கொள்வாயானால் நான் உன் தேவனாய் இறுதி வரைக்கும் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். This is constant. Where God says, if you keep my commandments, I will be your God and you shall be my people. The day you break the covenant, the punishment is death or separation from God. அந்த உடன்படிக்கை உடைத்தால் நீ மரணத்துக்குள்வாய் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய உதவியை நாடுகிறார்கள்.
இந்த உதவி என்ன எதுக்கென்றால் அவர்களை பார்த்துக்கொள்வதற்கு. In verse 2, Israel wanted God's help, especially to look after them from their enemies. But Israel had shown that they did not want God. See, on one side they want God. On the other side, they did not want God because of their sinful ways. அவர்கள் தேவனுடைய ஜனம் என்று அறிந்து தேவன் வேணுமென்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய செய்கை, அவருடைய பழக்கங்கள் விக்கிரகங்களை நாடி செல்லும் பொழுது அவர்கள் தேவன் தேவையில்லை என்பதை காட்டுகிறார். It was a clear contradiction of their faith in God. So one of the things is Israel wanted to choose their own kings. But remember, in 1 Kings chapter 19, 15 and 16, God says, the kings for Israel I will select. It is God who selects the kings for Israel. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்காக ராஜாக்களை நான் தேர்ந்தெடுப்பேன், நான் அமைப்பேன், நான் அவர்களை சிங்காசனத்தில் உட்கார செய்வேன். ஆனால் இந்த ஓசியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்களே ராஜாக்களை தேர்ந்தெடுக்கும்படி அவருடைய பிரயாசத்தை அவர்கள் வகை தேடினார்கள். Israel also made idols. They will destroy themselves with these idols. இஸ்ரவேல் மறுபடியும் செய்த கொடூரமான பாவம், அவர்கள் சொந்தமாக விக்கிரகங்களை அவர்கள் செய்து அதை வணங்கினார்கள். அவர்கள் ஒரு காரியம் மறந்துவிட்டார்கள், இந்த விக்கிரகங்கள் தான் அவர்களே அழித்து போடும் என்பதை மறந்துவிட்டார்கள். Israel made their own idols. The people made their own idols and worshipped them, forgetting that these very same idols will destroy them. God does not want to know about the gold bull of Samaria. அந்த நாட்களிலே 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26-30 வசனத்தில் நாம் வாசிப்போமானால், இந்த தங்க காளை, சமாரியா தேசத்தில் தங்க காளை என்கிற அந்த விக்கிரத்தை அவர்கள் வணங்கினார்கள். They wanted to worship the golden bull. This is similar to the golden calf that was made by Aaron in Exodus 32, where the people began to worship that God, that idol. Now, Jeroboam first tried to revive this golden bull or the golden calf during his time so that people can worship. எரோபேம் ஒன்று அவருடைய காலத்தில், இந்த ஆரோன் காலத்தில் அவர்கள் செய்த அந்த தங்க காளையை போல அவர் மறுபடியும் ஒரு தங்க காளையை செய்து மக்கள் வணங்கும்படி அவர் வகை தேடினார் என்று பார்க்கும். இதை குறித்து 5ஆம் வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திலே மிகவும் கோபம் கொண்டார். Verse 5 shows that God is angry with Israel. Now it is interesting that this idol, this golden bull, could be, some say it could be a person with a bull's head, or it might be a golden bull made out of wood. Whatever it is, it was still an idol that people carved to worship it. And that is very derogatory, sinful in the sight of God. 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஓசியா சொல்லுகிறார், இந்த காளையை அவர்கள் வணங்குவது வீணான காரியம், ஒன்றுமேலை அந்த காளையிலே எந்த விதமான வல்லமையோ சக்தியோ கிடையாது. ஆக தேவன் ரொம்ப சுலபமாக அந்த காளை அவர் உடைத்து போடுவார். The worshipping of this golden bull was worthless because that bull is not going to talk or respond, and therefore God is going to destroy that bull easily. Exodus 20:4-6 talks about
worshipping other gods. And here we see the people were deliberately breaking one of the commandments from the 10 commandments. 10 கற்பனைகளிலே உங்களுக்கு வேறே தேவர்கள் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம் என்று அந்த கற்பனை வருகிறது. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நாம் இங்கே வாசிக்கிறோம் 10 கற்பனைகளிலே. ஆக இந்த மக்கள் மற்ற விக்கிரங்களை அவர்கள் ஆராதிக்கும் போது இந்த 10 கற்பனைகளிலே அந்த முக்கிய கற்பனையை அவர்கள் உடைத்தார்கள் என்று பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தில் காற்று அல்லது பலத்த காற்று என்று நாம் வாசிக்கிறோம். We read in verse 7, Hosea uses the imagery of a wind or a strong wind. This wind or strong wind refers to the enemies that are going to come against Israel. இந்த காற்று அல்லது பலத்த காற்று 7ஆம் வசனத்தில் கூறப்படுகிற இந்த வார்த்தை இஸ்ரவேலுக்கு எதிராய் வருகின்ற எதிரிகளை குறித்து காற்றை போல வருவார்கள், பலத்த காற்றை போல இஸ்ரவேலை தாக்குவார்கள் என்பதற்கு அர்த்தம் என்று பார்க்கிறோம். உபாகமம் 28:38 நாம் வாசிக்கிறோம். ஒரு சாபம் காணப்படுகிறது. In Deuteronomy chapter 28 verse 38 there is a curse which is mentioned. It says, you will sow much seed in the field but there will be very little harvest. உபாகமம் 28:38 நீ அதிகமாய் விதைகளை உன் வயலிலே விதைப்பாய், ஆனால் உன் அறுவடை கொஞ்சம் அல்லது ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இது கர்த்தர் ஒரு சாபமாக கொடுக்கிறார். நீ நல்லா விதைப்பாய், ஆனால் அறுவடை உனக்கு கிடைக்காது அல்லது குறைவாக இருக்கும் என்று ஒரு சாபம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இப்பொழுது ஓசியா காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் செய்த அந்தந்த காரியத்துக்கு ஏற்ற விளைவு அல்லது பலனும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். The Israelites will receive what they deserve. In Galatians 6:7 says, God is not mocked. You shall sow what you reap. கலாத்தியர் 6:7 பவுல் எழுதுகிறார், தேவன் மோசம் போக மாட்டார். ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆக இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த விக்கிரங்கள் மேல் அவர்களுடைய விதையை விதைத்த போது அதற்கு ஏற்ற தண்டனையும் அவர்கள் பெற்று கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். Wind can also mean that the people are behaving without any purpose. இந்த காற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இந்த காற்றுக்கு இன்னொரு அர்த்தம் அந்த மக்கள் இந்த காற்று அங்கேயும் இங்கேயும் அலைந்து செல்வதை போல மக்களும் தங்களுடைய சிந்தையிலே அலைமோதி எந்த விதமான ஒரு நோக்கம், ஒரு எண்ணம், ஒரு குறிக்கோள் இல்லாதபடி வாழுகிறபடினால்தான் அவர்கள் காற்றை போல அல்லது காற்றாய் இருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம். They do not know which way to go. The very strong winds comes and makes this worse. அவர்கள் செல்லும் பாதை, இப்போ யோபு 7:7 பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் எந்த பாதையிலே செல்ல வேண்டும், எந்த திசையிலே அவர்கள் செல்ல வேண்டும் என்றதை குறித்து அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பலத்த காற்று அவர்கள் செல்லுகிற பாதையை தடுமாற செய்யும். That was the situation the people were in. God will make sure that their wheat will not produce anything. அவர்கள் பயிரிட்ட இந்த பயிர், இந்த கோதுமாவு, அது பலன் கொடுக்காது. அது விதைத்தாலும் அந்த அறுவடையிலே அந்த கனி இருக்காது. See, they will sow their wheat seeds, but when the time for harvest comes, there will be no wheat, there will be no resulting product from the seed that they sowed, and therefore all their efforts will be worthless. The enemy will get what Israel had worked for. இங்கே முக்கியமாக இஸ்ரவேலுடைய முக்கிய எதிரி அசீரியா. அசீரியா தேசம் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி
இந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட அந்த அவர்கள் என்னென்ன கிரியை செய்தார்களோ அதுக்கு ஏற்ற தண்டனை இந்த தேசம் கொண்டு வரும். Verse 8, nobody will be able to use Israel. 8ஆம் வசனம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தை யாரும் அவர்களை பயன்படுத்த மாட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் வராது என்பதை குறித்து மக்கள் அல்லது தேசங்கள் ஒதுங்கியிருப்பார்கள். 10ஆம் வசனம் verse 10, ஒரு அந்நிய தேசம் வந்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள், கைப்பிடிப்பார்கள். ஓகே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் தேசம் வந்து அதிகமாய் வரி அந்த தேசத்துக்கு கட்ட வேண்டும், குறிப்பாக அசீரிய தேசம். ஆக இது வந்து ஓஷியா என்கிற ராஜாவின் ஆளுகளே நடந்த ஒரு காரியம். In verse 10, Hosea 8:10 talks about a foreign nation will come and control Israel. And we all know in the history of Israel, this foreign nation will be Assyria. And in that situation, Israel will then have to pay high taxes for this nation from their pockets, from their treasury. And this happened during the time of King Hoshea, not Hosea, Hoshea the king, when they were forced to pay heavy taxes to the kingdom of Assyria. 11ஆம் வசனம், in verse 11 we read, God hated the altars in the north. Jeroboam I built these altars and he wanted to stop people going to Jerusalem. 1 Kings 12:26-33. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 26-33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த விக்கிரகங்களை, அதாவது எருசலேமிலே தவிர, தேவாலயத்தை தவிர மற்ற இடத்துல இந்த விக்கிர தோப்புகளை அல்லது குட்டி குட்டி தேவாலயங்களை அங்கே கட்டிய போது தேவன் இந்த காரியத்தை குறித்து வெறுத்தார். தேவனுடைய நகரம் வந்து எருசலேமாக இருக்கிறபடினால் மக்கள் எருசலேமுக்கு வந்துதான் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பது. இந்த மற்ற இடத்துல விதமான இடம் கட்டப்பட போகும்போது, குறிப்பாக யெரோபோம் இந்த இந்த பீடங்களை அவர் கட்டினார். அது தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது. ஏன் கட்டினார் என்றால், இந்த மக்கள் எருசலேமுக்கு செல்லாதபடி இங்கே அவர்கிட்டே இருக்கிற இடத்துல அவர்கள் ஆராதிப்பதற்கு அப்பிதமாக கட்டினார் என்று பார்க்கிறோம். This led people to worship in wrong ways. அப்படியானால் இந்த பீடங்களை அவர்கள் கட்டினபடினால் மக்கள் தவறான விதத்திலே தேவனை ஆராதித்தார்கள், பணிந்து கொண்டார்கள், சேவித்தார்கள். Now that was wrong in the eyes of God. The altars became places where people ate and drank too much. They became a place to sin. இந்த பீடத்தின் இடத்திலே பிரியமானவர்களே, அந்த மக்கள் வந்து நல்லா சாப்பிட்டு மது மயக்கத்தில் இருந்து அது பாவம் செய்கின்ற ஒரு இடமாக ஒரு சூழ்நிலையாய் மாறியது. A place was supposed to worship God became a place of sin, abomination. Verse 12, the people also did not want to know about the law. 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இந்த மக்கள் பிரியமானவர்களே தேவனுடைய உடன்படிக்கை அல்லது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர்கள் தெரிய விரும்பவில்லை. Again God's anger was upon them. They refused to know the law of God. The law of God was given to the people as a symbol or a sign of God's covenant with the people. Now, when they refused to know the law, God's anger was upon them. நாம் சிந்தித்தபடி இந்த நியாயப்பிரமாணம் தேவன் இஸ்ரவேலோடு சேர்ந்து செய்த அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருந்தது. இப்போ அந்த அடையாளத்தை அவர்கள் மீறி நடந்தபடினால்
தேவன் கோபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். The priests and prophets did not tell the people about the law. People thought that the law was not important. நாம் மறுபடியும் பார்க்கிறோம், இந்த ஆசாரியர்கள், இந்த சில தீர்க்கதரிசிகள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அதன்படி மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை, அல்லது சொன்னாலும் கூட தாறுமாறாக சரியான விதத்தில் சொல்லாதபடி இருந்தபடியினால் இந்த மக்களும் கூட அப்படின்னாக்கா இந்த நியாயப்பிரமாணம் முக்கியமல்ல, முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. Again the fault seems to fall on the priests, which we saw in the last study. The priests and some prophets who did not take the burden to teach the law as it was, or even if they had taught, they did not teach the law true to its essence. That means they might have even diluted. And so the rippling effect was that the people thought that the law was not important, not relevant, not pertinent to them. அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலே அவர்கள் காணப்பட்டார். 13ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு முன்பாக சுத்தமாகவில்லை. The people, in verse 13, the people were not clean towards God. So the clean, the opposite of clean is unclean. It means they were always found unclean or unholy or unacceptable. அவர்கள் அசுத்தமாய், அவர்கள் பரிசுத்தம் இல்லாதபடி தேவனிடத்திலே காணப்பட்டார்கள். அதுவும் மாத்திரமில்லைங்க, தங்கள் செய்த பாவத்தை குறித்து அவர்கள் விமோசனம், அதை குறித்து அவர்கள் வருத்தப்படவில்லை. That is terrible, isn't it? They did not feel sorry about their sin. They did not feel they have wronged God. They did not feel that they did not feel sorry for having disobeyed God or honored God. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். God would send them back to Egypt. It means that they will go into exile somewhere. இஸ்ரவேல் தேசத்தை தேவன் மறுபடியும் எகிப்துக்கு அனுப்ப மாட்டார். ஆனால் அவர் இந்த மக்களை வேறு இடத்துக்கு, தேசத்துக்கு அடிமைகளாய் அவர் அனுப்புவார் என்று பார்க்கிறோம். You remember in the history of Israel, the Israelites were slaves in Egypt for 400 years. Now God is not going to send them back into slavery, back into Egypt, but He is going to send them as exiles, similar to slavery in Egypt, to another nation. We all know that it is going to be Assyria. ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு அனுப்பாதபடி வேற இடத்துக்கு அடிமைகளாய் அவர் அனுப்ப செல்லவிருக்கிறார் என்று பார்க்கிறோம். Israel wanted to put their hope in the house for kings. இந்த இஸ்ரவேலுடைய நம்பிக்கை எல்லாம் தேவனை தவிர மற்ற இடத்திலேயோ மற்றவர்களிடத்திலோ அவர்கள் வைத்து தேவனுக்கு வீணான ஒரு காரியமாய் அவர் பார்த்தார். God is going to burn these places. இந்த மற்ற நம்பிக்கை, மற்ற விக்கிரங்கள், மற்றவர்களை குறித்து ஆண்டவர் பார்த்து கோபம் கொண்டு அந்த இடங்களை, அந்த விக்கிர தோப்புகளை அவர் எரித்து போடுவார், அவர் அழித்து போடுவார் என்று பார்க்கிறோம். He will send an army to destroy Israel's hope. எந்த தேசத்தின் மேல், எவர்கள் மேல், எந்த விக்கிரங்கள் மேல் இஸ்ரவேல் தேசம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை அழித்து போடும்படி ஆண்டவர் தேவன் ஒரு இராணுவத்தை, ஒரு பட்டாளத்தை நியாயம் தீர்க்கும்படி அவர் அனுப்புவார் என்று இந்த சுருக்கம்தான் இந்த ஓசியா 8ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, this is the situation in Hosea chapter 14,
where God is going to judge Israel by another nation for all the sins that they have committed. Now you notice in the study of Israel, the theme of God's judgment is repetitious, coming over and over again. That is the seriousness of God's relationship with Israel for having turned it back against God. இந்த ஆண்டவர் தேவன் பாருங்க, மறுபடியும் ஒவ்வொரு அதிகாரத்திலே அவர் இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் தீர்ப்பார் என்று நாம் அடிக்கடி அதே தான் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விரிந்திருக்கிறார்கள். It is also a reminder that God is giving enough warning to Israel to turn back to God. இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்றால், நான் உன்னை நியாய தீர்க்க போகிறேன் என்று அவர் அடிக்கடி சொல்வதனாலே அவர் எச்சரிக்கை மேல் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல், நீ மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா என்கிறதை குறித்து ஒரு எச்சரிக்கையாக ஒவ்வொரு அதிகாரத்தில் அவர் கொடுத்து வருகிறார் என்பதை, ஒருவேளை இஸ்ரவேல் தேசம் இந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்திருப்பார்களானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்திருக்காது. If at all Israel had listened to the warnings that God is giving in every chapter of Hosea's 14 chapters, perhaps God would not have judged them. This is the lesson of Hosea chapter 14. ஓசியா 8ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற பாடங்கள் இதுதான். It's actually lessons we learn from Hosea chapter 8. God bless you. Let us pray. ஜெபம் செய்வோம். Father God, we thank you for the lessons we learn in Hosea chapter 8, the repeated warnings that God, you gave to the people. Oh Father, you also give repetitious warnings in repetition to us. எங்களுக்கும் ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு நீர் அடிக்கடி கொடுத்த எச்சரிக்கைகளை போல பல தடவை நாங்கள் உம்மை விட்டு விலகி போகின்ற வேளையில் எங்களுக்கு எச்சரிக்கை மேல் எச்சரிக்கை நீர் கொடுத்து வருகிறீர், ஆலோசனை கொடுக்கிறீர், சரியான வழிகளை காட்டுகிறீர். இஸ்ரவேல் உம்முடைய குரலுக்கு செவி சாய்க்காதபடி இருந்தபடினால் அவர்கள் மேல் நியாயம் தீர்ப்பு வந்தது என்று நாங்கள் வாசித்ததே போலப்பா, நாங்களும் அதே தவறு செய்யாதபடிக்கு உம்முடைய எச்சரிக்கை எங்களுக்கு வரும் பொழுது, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு வரும் பொழுது தெளிவான விதத்தில் நாங்கள் செவி கொடுத்து நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு நீர் வழி நடத்தும். Grant us, O Lord, when you keep on warning us of dangers ahead, the perils ahead, the signs ahead that we might form, that we might listen to you and obey your words and walk in the way you guide us. We thank you, Father, for the guidelines, for the directions we have in Scripture, for us to walk in the right way that you lead us. உம்முடைய வேதத்திலே எங்களுக்கு சரியான பாதைகளை கொடுத்து வருவதற்காக உமக்கு நன்றி. அந்த பாதைகளிலே நாங்கள் நடக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you.